ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாக்கியிருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் அப்படின்னா, வார் 2 படம் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து 52 கோடி தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் 150 கோடி கிட்ட போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னென்னா, தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இப்போ வார் 2 எடுத்திங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டாரான ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருந்தார். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் நடிச்சிருக்காரு, கர்நாடகாவிலேருந்து உபேந்திரா நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சௌபின் ஷாகின் நடிச்சிருக்காரு, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் வந்து இதில் இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னாவே பொதுவாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தா ஹீ இஸ் வெரி ஃபேமஸ். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சமயத்தில், ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் இன் இந்தியா. ஓ பாலிவுட் அப்படின்வாங்க. ஸோ பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது கோலிவுட் அப்படின்னு அவங்க கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கு. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இனிமே வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஹீரோக்கள் எல்லாரும் பேன் இண்டியா பண்ணி தங்களுக்குன்னு ஒரு தனி பேரை நிலைநாட்ட போகிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்ததே என்னென்னா, நெகட்டிவாக இருந்த ரிவ்யூஸ் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு நெகட்டிவாக இருந்த ரிவ்யூஸ் தான். எனக்கு என்னென்னா, இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ வந்து சில படங்கள்லாம் திருப்பி ரீரிலீஸே பண்ணணும். ரீரிலீஸ் பண்ணால் தான் வந்து மக்கள் கரெக்டான கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு தோணுது.